தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே காங்கிரஸில் இருந்து திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த காஷ்மீர் தாக்குதல் அது தொடர்பாக NIA ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1500 பேரிடம் விசாரணை நடத்தினோம். 250 பேர் தடுப்பு காவலில் வச்சுருக்காங்க. இதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய இராணுவம், உளவு அமைப்பு, லஷ்கர்-இ தொய்பா அப்படின்னு அதில் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. உங்கள் முதற்கட்ட பார்வை. நான் என்ன கேட்குறேன், இந்த அறிக்கையே இன்றைக்கு இருக்கிற பாஜக ஆட்சியினுடைய தோல்வி அவர்களே ஒப்புக்கொள்கிறார். என்ன சார், இவ்வளவு பெரிய நெட்வொர்க் சதியோட அந்த சம்பவம் நடந்துன்னு சொல்றீங்கல்ல, இதை முன்கூட்டியே உணர தெரியாத அல்ல உணர முடியாத, உணர்வதற்கு வழிவகை தெரியாத இந்த ஆட்சி இருப்பதால் மக்களுக்கு என்ன பயன்? நான் உங்களை பார்த்து ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாரும் வெளிநாட்டில் இருக்காங்களா? அவங்க கிட்ட பேசுற போது எப்படி பேசுறீங்க? வீடியோ காலில் பேசுறீங்களா? ஆக எங்கோ 5000 மைலுக்கு அப்பால 8000 மைலுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயே அவங்க கிட்ட பேசுறதே நேரடியா பார்த்து பேசுற அளவுக்கு சாதாரண எளிமையான சாதனம் இந்த வாட்ஸ்அப், அதுல பேச உங்களால முடியுது. இப்படி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இந்த காலத்துல போய் 27 பேரை சுட்டு கொண்டு டெரரிஸ்ட் போய் 10 நாள் கழிச்சு உங்க கொடுக்க அறிக்கை, அது மிகப்பெரிய சதி. இதான் நம்ம கேள்வி. ஒரு சாதாரண பழமொழி அந்த காலத்துல சொல்லிருக்கான், குதிரை ஓடினதுக்கு அப்புறம் லாயத்தை போட்டின கதைன்னு. அதாவது தடுப்பு நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு ஆட்சியுடைய பெருமையா இருக்க முடியும். இவர்கள் எல்லாம் போய் எப்படி நடந்துச்சு, அவங்க ஆதரிச்சாங்க இவங்க ஆதரிச்சாங்க சொல்றதுக்கு அல்ல இந்த ஆட்சியும் எண்ணெயையும். இவன் எண்ணெயை சொல்றதை நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறவனே சொல்றானே. பாகிஸ்தான் ஆதரவு இல்லாம இது எப்படியா நடந்திருக்க முடியும்? இவன் சொல்றான் இதுக்கு எண்ணெயை வேணாம், பெரிய விசாரணை எல்லாம் தேவையில்லை. அதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப எளிமையா போச்சு எல்லாமே. காவல்துறை சேர்ந்தவங்களாம் ஒரு காலத்துல இரவும் பகலுமா ஓடி ஓடி கண்டுபிடிப்பாங்க திருட்டுகளை எல்லாம். இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது, அவசியமும் இல்லை. இப்போ ஒரு தெருவில் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது அல்லது திருட்டு நடக்குது, அந்த ஏரியாவில் எத்தனை வீட்டுல CCTV கேமரா இருக்குன்னு பாக்குறான். அதை எடுத்து பார்த்தோன்னே அடுத்த 10 நிமிஷத்துல இவன் தான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறான்ல. இந்த எளிமையான விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் இந்த ஆட்சிக்கு இருக்காதா? என்னங்க பக்கத்துல ஒரு 50 அடி இருக்கு, அந்த பக்கம் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அவன். 250 கிலோமீட்டர் அந்த எல்லையிலிருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஒரு சினிமா நடிகை கங்கனா ரனாவத்துக்கு நீ கொடுக்கிற பாதுகாப்பாவது அந்த பாதுகாப்புல பாதியாவது அந்த பகல்காம கொடுத்தியா? இங்க தமிழ்நாட்டில் பிஜேபின்னு சொல்லி தெருவில் ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் பாதுகாப்பு போட்டிருக்கே, அந்த மாதிரியா இங்க இருந்துச்சா? இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கிற போது அந்த ஊரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல அதுவும் ஒண்ணு. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், ஒரு BSF பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருந்த ஒரு ஆள் இல்ல, ராணுவம் கூட இல்லைங்கிறது. அப்புறம் இது எப்படி சாத்தியம்? பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாதம் பண்ணுது, அவன் தான் உதவி பண்றான்னா அந்த பாகிஸ்தானுடைய எல்லையோர பகுதிகளிலேயே இந்திய நாட்டின் உலகத்தில் மிகப்பெரிய ராணுவமாக இருக்கக்கூடிய 2வது பெரிய ராணுவம் இந்தியாவுடையது. இந்த ராணுவத்தை வட எல்லையில சென்சிட்டிவ் ஏரியாவில் கூட ஒரு ஆள் கூட இல்லை என்பது இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் இது தோற்று போய்விட்டது என்பதற்கு இதை விட வேற எதுவுமே தேவை இல்ல. அங்க ராணுவம் இல்லாதது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புதுன்னு சொல்றீங்களா? சந்தேகம் நான் சொல்ல சார், உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தான் தெரியுதா? ஃபெயிலியர்ங்கறேன். எங்க போச்சு ராணுவம்? எல்லாம் கங்கனா ராணுவம் பின்னாலே அனுப்பிச்சிட்டீங்களா? இந்த நாட்டை காப்பதற்கு ராணுவமா இல்ல உங்களை சுத்தி சுத்தி வர்றதுக்கு ராணுவமா? இது என்ன கேலி கூத்தா இல்லையா? இப்படி ஒரு எல்லை பாதுகாப்புல பதட்டமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு BSF போர்ஸ் கூட இல்லைங்க. இது தோல்வி இல்லையா? இதெல்லாம் இந்த வெட்கம், மானம், சூடு சோழனை சொல்லிக்கிறாங்களே, அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட இவங்க எல்லாம் எடுக்கிற முடிவு வேறையா இருக்கும். இவங்க நான் அதை கேட்க மாட்டேன். பாவம் அவங்க என்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாங்க, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. இந்த சுட்ட உடனே வெளிநாட்டுல சுற்றுப்பயணம் போனாராம் பிரதம மந்திரி. அவருக்கு தகவல் தெரிஞ்சுதான் உடனே பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாராம். நான் கூட பார்த்துக்கிட்டே இருக்கேன் டிவியில. நேரா பகல்காம் போறாரு, ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க போறாரு. ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி இவர் அரை மணி நேரத்துல எல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போறான்னு பார்த்தா வந்து இறங்கினவர் அந்த இன்னைக்கு வரலும் போகல. இங்க நேரா பீகார்ல போய் பிரச்சாரத்துக்கு போறாரா? இது என்ன கேலி கூத்தாக இல்லையா? எவ்வளவு நாளைக்கு தான் மக்களை முட்டாள்களே நினைச்சிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்க பேசிட்டு இருப்பீங்க?
இந்த மோசமான இந்த தாக்குதலை பற்றி கொஞ்சமும் அதிர்ச்சியே இல்லாம கோமாளித்தனமான பேச்சு, கோமாளித்தனமான நடவடிக்கைகளை 10 நாள் கழிச்சு இன்னைக்கு தொடருது. அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த என்ஐஏனுடைய இந்த அறிக்கை. பிரதமர் மோடி சொல்றார், கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு எதிர்வினையை நாங்க ஆற்றுவோம் அப்படிங்கிறாரு. ஒரு அமைதி நிலவுது, ஒரு பெரிய போருக்கு தயாராகிறாங்களோ சார். இதெல்லாம் நீ என்ன இதை சிரிக்க தோணுதுங்க. கிண்டர் கார்டன்ல படிக்கிற என் பேத்தி கூட இதை ஒத்துக்காது, சிரிக்குதுங்க. இவ்வளவு பெரிய நாட்டுடைய தலைவர்கிட்ட இதே எதிர்பார்க்கிறோம். கனவிலும் எதிர்பார்க்காத போர்னு முன்னாலே சொல்லுவேன். இன்னைக்கு ராத்திரி வீட்டுல தான் இருப்பீங்க, நான் ராத்திரி உங்களை வந்து பிடிக்கிறேன் பாருங்க அப்படி இப்பவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க இருப்பீங்களா? தாக்குதல் முடிப்பட்ட தாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு தெரியணும். உலகத்துல அணுகுண்டு சோதனையே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற போது அதை தயாரித்தது கூட பக்கத்து நாடுகள் இருக்கணுக்கே தெரியல. இந்தியாவில் அணுகுண்டு வெடிச்சு உலகத்தையே அதிர வச்சுதா காங்கிரஸ் ஆட்சி? பாகிஸ்தான் தொந்தரவு கொடுத்து நினைத்த போது இந்த நாட்டை அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி 2 பக்கமும் உடைய தொல்லை தாங்கலன்னு இதை 2 நாடா பிரிச்சா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு பலப்படும் நினைச்சது. சொல்லலையே, பக்கத்தில் இருக்க கூட பேசலையே, கேபினெட்ல கூட விவாதிக்கலையே. அடிச்சு ஒரே வாரத்துல தனி நாடு ஆக்கினதுக்கு அப்புறம் தானே உலகமே ஆச்சரியமா பாக்குது. செயல் நம்ம பாக்குறோம், வெறும் பேச்சு மட்டும். நான் அதாவது கேலிக்கு சொல்றீங்க, ரொம்ப வைத்தறிச்சலோட சொல்றேன். நெஞ்ச நிமித்திட்டு மேடையில போய் பேசுறது மட்டும்தான், அது மட்டும்தான் தலைமைக்கு தகுதின்னா, இதை விட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம மதுரைக்காரர் அவர் இதை விட நல்லா பேசுறார், சாலமன் பாப்பையா. அவரை பிரதமர் ஆகிடலாமே. பேசுவதற்கா பிரதமர், செயல்பட பிரதமர், திட்டமிட பிரதமர். கடைகோடி மக்களுடைய உணர்வு என்ன, அவருடைய தேவை என்ன என்று புரிந்து கொண்டு அதற்காக சிந்திக்கிற, செயல்படுகிற, திட்டமிடுகின்ற அந்த இடத்தில் இருக்க வேண்டிய பிரதமர் வெறும் சவடால் வாய்ச்சவடால் பேச்சு மட்டுமே பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. அதுவும் பக்கத்தில் ஒரு நாடு மீது போர் தொடுக்க போறதை வேணா முன்னாலே சொல்லுவானா? இது உலக வரலாறு நான் கேள்விப்பட்டது இல்லையே. அதனால சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அவருடைய பேச்சு. அவர் இனிமேலாவது அதை திரித்துக் கொண்டால் அவருக்கு இல்ல, நாட்டுக்கு நல்லது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நாட்டுடைய தலைமை இருக்கிற போது நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதற்காக அவர்கிட்ட வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், இனிமேலாவது இப்படி எல்லாம் தத்து பித்துன்னு பேசாம கொஞ்சம் சீரியஸா பேசுவது நல்லது. கண்டிப்பா. இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட பிரதமர் தலைமையில கூட்டப்படலை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லா கட்சிகளிடமிருந்து வைக்கப்படுது. இப்ப எல்லா கட்சியினுடைய கருத்தை கூட உள்வாங்கிறதுக்கு பிரதமர் மோடி தயாரா இல்லையோ? எப்ப அவர் கேபினட் மீட்டிங்கே போறது இல்லைங்க. பண மதிப்பெடுப்பு வந்துச்சு இல்ல, ராத்திரி 12 மணிக்கு அறிவிச்சாரா? கேபினட் மீட்டிங் கேட்டு அப்படி பண்ணாரு. கேபினட் மீட்டிங்க கூட்டுறது மட்டும் இல்ல, பைனான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாது. என்ன சிரிக்கிறீங்க? பைனான்ஸ் மினிஸ்டரே காலையில அறிவிப்பை நான் பின்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். ஆக இவருடைய திட்டமிடுதல் என்பது இல்லை. ஒரு சோதனை வருகிற போது அனைத்து கட்சி கூட்டம் என்பது மாநிலத்திற்கோ அல்லது மத்திக்கோ எப்பெல்லாம் ஒரு சோதனையான சூழ்நிலை வருகிறதோ அப்போது மாற்று கட்சி, அதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்குல்ல, அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்வதற்காக கூட்டப்படுவது. நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே இந்த தாக்குதலை இவர்கள் சீரியஸா நினைச்சிருந்தா 12 நாளைக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறேன். இந்நேரம் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் அல்ல, இதுல பார்லிமெண்ட் போர்டுன்னு ஒரு கட்சிக்கு இல்ல, அந்த பார்லிமெண்ட்ல இருக்க பிரதிநிதிகள் அவர்களை கூப்பிட்டாவது என்ன நடந்திருக்கு, என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா அது ஜனநாயக பண்பு இவரிடம் இருக்கிறது என்று அர்த்தம். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், என்னை ஆதரிப்பது தலையெழுத்து என்பதை போல இவர்கள் செயல்படுகிறார்கள். இது நாகரிகம் தெரிந்த, அரசியல் தெரிந்த, ஜனநாயக பண்பு தெரிந்த எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே அந்த 370 பிரிவை ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் காஷ்மீர் அமைதி பூங்காவா மாறிடுச்சு, அங்க எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு ஒரு மாய வலைய கட்டினாங்க. அது அடிச்சு நொறுக்கிட்டோம் அந்த தாக்குதல். நீங்களே கேள்வி கேட்கல, நீங்க பதில தான் சொல்லிருக்கீங்க. அவங்க 370 நீக்கினா அங்க அமைதி பூங்காவா இருக்கிறது மாய வலை. நீங்களே சொல்லிட்டீங்களா, நான் என்ன புதுசா சொல்றதுக்கு? அந்த 370 நீக்கினதுங்கிறது வேற, மாநில அந்தஸ்தை எடுத்ததுதான் இன்னும் ஆபத்து. டெரிட்டோரியல் கவர்மெண்ட்டுக்கு எந்த பவரும் கிடையாது. இப்ப டெல்லி தலைநகரம், அதுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு மத்திய அரசு கையில தான் இருக்கும். பக்கத்துல பாண்டிச்சேரி இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முக்கியமா மத்திய அரசு கட்டுப்பாடு தான் இருக்கும். அதை போல காஷ்மீர் தனி அந்தஸ்துள்ள மாநிலமாக இருக்கிற போது
அது எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்ப பேருக்கு தான் இங்க ஆட்சி இருக்க முடியும், கான்ஸ்டபிள் கூட உத்தரவு போட முடியாத ஒரு துர்பாகிய நிலைமை இருக்கும். அது எல்லையோரத்தில் இருக்கிறது. அங்க இருக்க முஸ்லிம்கள் அதிகம் இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட அதை கொடுக்க கூடாதுன்னா இவங்க பிரிச்சு எல்லாரும் மாநில அந்தஸ்து வேணுங்கிறான். இருந்த மாநிலத்தை உடைத்து டெரிட்டோரியல் கவர்மெண்ட் ஆக்கிறாங்க. அது இவருடைய தோல்வி, ஜனநாயகத்தினுடைய தோல்வி. கண்டிப்பா. இப்ப இந்த தாக்குதலை குறித்து கேள்வி எழுப்பினா, சந்தேகப்பட்டா, அது உடனே நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்க எல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுது. போன ஒருவேளை இப்படி இருக்குங்க, அவரு தடவை பாகிஸ்தான் போயிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? போய் நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் முழுக்க இங்க அப்படி ஜாலியா இருந்துட்டு போகும்போதே அந்த வீட்டு பொம்பளைகளுக்கு எல்லாம் இங்க இருந்தே பட்டு சேலாம் வாங்கிட்டு போனாரு. அந்த மாதிரி உங்களை போயிட்டு ஒரு ஜாலியா 2 நாள் இருந்துட்டு வர சொல்றாரு போல இருக்கு. என்னங்க ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிற, என்ன பண்றது, மரியாதைக்குரிய நாற்காலியிலே மரியாதை தெரியாதவர்களாம் அமர்ந்திருக்கிறார்கள். இதை விட நாகரிகமா வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு கோரிக்கை வச்சார். அதுக்கு எச் ராஜா சொல்றாரு, திருமாவளவனே நம்ம கண்காணிப்பு வலயத்திற்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பாகிஸ்தானோட அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எச் ராஜா. எச் ராஜாவுக்கே பாகிஸ்தான் கூட யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரியுது இல்ல, இப்ப உள்துறை அமைச்சருக்கு தெரியணும்ல, பிரதமருக்கு தெரியணும்ல. இல்லைன்னா பிரதமரா நம்ம எச் ராஜா போட்டுருவோமே நரேந்திர மோடி எடுத்துட்டு, ஏன்னா இவருக்கு தான் எல்லா பேரும் தெரியுது. கேனப்ப ஊர்ல கிறுக்கு போய் நாட்டாமங்கிற மாதிரி இருக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். தலையெழுத்து தமிழ் நாட்டுடைய மக்களுக்கு ஒரு சீரியஸான மேட்டரை எப்படி அணுவது கூட எனக்கு தெரியாம வாய் போன போக்கில் பேசுவது என்பது எதிரிகளுக்கு வேணா அது துணை போகும், மக்களுடைய பாதுகாப்புக்கு இன்னும் கேள்விக்குறி உருவாகும். ஓகே ஓகே ஐயா, இப்ப சமீபத்துல ஒரு அமைச்சரவை கூட்டினாரு, இந்த காஷ்மீர் விவகாரம் பத்தி தான் பேசுவார்னு பார்த்தா திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுமைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இது எப்படி, இது ஒரு மடைமாற்று அரசியலா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவர் எப்பவுமே அப்படித்தாங்க. நீங்க மழை பெஞ்சா கொடை பிடிப்பீங்க, இல்ல வெயில் அடிச்சா கொடை பிடிப்பீங்க. அவர் பனியில போகும்போது கொடை பிடிச்சிட்டு போறாரு. பனியிலையும் நனைஞ்சிடக்கூடாதுன்னு பிடிச்சி மழை பெஞ்சா நினைக்க மாட்டீங்க, பனியில தான் நினைவீங்களா? பரவாயில்லைங்க, உங்களுக்கு தகுதி வந்துருச்சுங்க, பெரிய பதவி உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எந்த நேரத்தில் எதை செய்யணும்? இப்ப இங்க இருக்கும்போது சாதாரண பணியோட வந்துறீங்க, ஊட்டி போனீங்கன்னா கவர் பண்ணிட்டு தானே போறீங்க. சுற்றுப்புற சூழலை இருக்கிற இடம் கூட உங்களுடைய உடையவே மாத்துது. அப்ப நீங்க இருக்கிற பதவி, அந்த பதவிக்கு போகிற போது அதற்கு தகுந்த சிந்தனை, அதற்கு தகுந்த அணுகுமுறை, அதற்கு தகுந்த செயல்பாடு இருக்கணுமா இல்லையா? அது விட்டது இல்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. இந்த அமைச்சரவை கூட்டம் இதெல்லாமே ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பை, இல்ல இந்த தாக்குதல் அவங்க ஏதோ திட்டமிட்டபடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஊடகங்கள் மற்ற விஷயங்கள் யாரு விவாதிச்சாலும் அவங்கள ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அது மாதிரி கட்டமைக்கிற இந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு அதாவது திரும்பி திரும்பி என்னன்னா அவருடைய பின்னணியை பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய பின்னணியை பார்க்கிற போது ஐயோ இன்னாருடைய பிள்ளை இப்படி ஆயிட்டானா சொல்ல கேட்டிருக்கீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துச்சு அந்த அம்மா, அந்த அம்மா பிள்ளைய அப்படி போச்சு இப்படின்னு சொல்றாங்களா? அதே போல இவங்களுடைய பின்னணி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எல்லாரும் போராடுகிற போது சுதந்திரமே வேண்டாம் என்று பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வர்ற நேரத்தில் அந்த ராணிக்கு அணிவகுப்பு மரியாதை கொடுத்ததுதான் RSS. அந்த RSS பெத்து போட்ட பிள்ளைங்க இவங்க கிட்ட போய் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. இது அவருடைய குற்றம் அல்ல. கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல. அதுவும் தேசிய கட்சின்னு சொல்றான், காங்கிரசும் தேசிய கட்சின்னு சொல்றான். ரெண்டும் கருப்பா இருக்கு, குயிலும் காக்கைன்ற மாதிரி. ஆனா ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத மக்களுக்கு புரியாம குயில் இருக்க வேண்டிய இடத்துல காக்கையை உட்கார வச்சுட்டாங்க. ஐயா, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தக்குள்ள நடந்த தாக்குதல் அப்ப இவர் எல்லையை பாதுகாக்க தெரியல, இவருக்கு எதுவுமே தெரியல, உடனே பதவி விலகும். ஏன்னா இப்போ ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் நிலவிக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன வேற யாரும் அடிக்க வேண்டியது இல்லை, அவர் ஏற்கனவே பேசுறதே திருப்பி திருப்பி பலார் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது ஆட்சியுடைய பலவீனம், கையாளாகாத ஆட்சி. மானம் இருந்தா வெக்கம் இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அதோட நிறுத்தல. இன்னொன்னு நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு இந்த பலவீனமான இந்த தாக்குதல் நடக்கிற போது பிரதமரா இருந்த மன்மோகன் சிங் இவர் ஆம்பளையே கிடையாது அப்படின்னு அவருக்கு சேலையும் வளையலும் அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப இதெல்லாம் இவருக்கு பிரதம மந்திரிக்கு நாம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நாம அதெல்லாம் செய்யறதுக்கு விரும்பல. நாம செய்யலன்னாலும் அவர்களுக்கே மனசு நெஞ்சில சுட வேண்டாம். அவர்களை
நடவடிக்கை எடுத்த போதே அவளை எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறோம். நாம ஒண்ணுமே பண்ணல. நம்ம என்னடா அது கிராமத்துல ஒரு கிழவி கூட சொல்லு, இந்த மானங்கட்ட போல பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலான்னு கிழவிதான் சொல்லிச்சுன்னு சொன்ன. நான் சொல்லுங்க, நீங்க வேற. கண்டிப்பாங்க. அவர் அந்த தாக்குதல்லாம் நடந்தக்குள்ள உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு டீடைல் மன்மோகன் சிங் அது வந்த உடனேயே பத்திரிகையாளரை அடைத்து அன்று மாலையே செய்தியாளர்களை சந்தித்து எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அவருக்கு பேச தெரியாது. நீங்க கித்தாப்பா திரும்பவும் சொல்ற பட்டிமன்ற பேச்சாளர் அவர் இல்ல. ஆனா நாட்டு மக்களுடைய பிரச்சனை பற்றி பேச அவருக்கு தெரிஞ்சது. பொருளாதாரத்தில் இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் எந்த நாட்டில் பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கிற வல்லமை ஆலோசிப்பதற்கு இவரைத்தான் எல்லாம் தேடுறான், வல்லரசு அமெரிக்கா உட்பட. அவ்வளவு பெரிய மேதையே அந்த பிரச்சனையை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட கருத்து கேட்டாங்க, கட்சி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. 12 வாரம் 13 நாள் ஆச்சு. இதுவரை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? அதனாலதான் சொன்னேன், இவரை விட இதே மாதிரி பேசுறதுக்கு இதை விட நல்லா பேசுற சாலமன் பாப்பையா ரெடியா இருக்கிறாரு. இவர் ஒதுங்கிட்டா அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாம். கண்டிப்பா. இப்ப இந்த தாக்குதலை இந்திய அரசு எப்படி அணுகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எதிர்பாராத ஒரு தாக்குதல், உளவுத்துறையினுடைய தோல்வியா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, 5 நிமிஷத்துல தூக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, ஆக்கி பாருங்க. குறைஞ்சபட்சம் ஹோம் மினிஸ்டர் போடுங்க, 5 நிமிஷம் தூக்கிறேன் இந்த பிரச்சனை. ஆமா, ஓகே. ஏன்னா மோடி சொன்னா மட்டும் ஒத்துக்குவீங்க. நான் ஆட்சிக்கு வந்தோடனே 6 மாசத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேட்டு 4 மடங்கு கூட்டினாலும் லோகோ விரும்பீங்க. ஆனா நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? மோடிக்கு அரசியல் அனுமதி விட 2 மடங்கு அரசியல் அனுமதி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்னை பிரைம் மினிஸ்டர் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். நன்றிங்க. வணக்கம்.